குழந்தைகளா, அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி, எல்லாம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டிங்களா? இன்னும் ஒரு சில மண்டைகள் மட்டும் அப்படியே மெதுவாக கீழே குமியிற மாதிரி தெரியுது. சார், வழக்கம் போல நான் செய்யலைங்க சார் அப்படிங்கிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? நிஜமா? சரி, வெரி குட். சரி, இப்போ நேற்று நம்ம நடத்தின பாடத்துல இருந்து ஒரு சில கேள்வி கேட்குறேன். சரியா? தெளிவா பதில் சொல்லுவீங்களா? சரி, நம்ம எந்த மாவட்டம்? ஈரோடு மாவட்டம். சரி, வினோதினி, நம்ம எந்த ஒன்றியத்தில் இருக்கிறோம்? மொடக்குறிச்சி ஒன்றியம். வெரி குட். எது? மொடக்குறிச்சி ஒன்றியம். சரி, நமது பள்ளியினுடைய பேர் என்ன? ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாதகவுண்டன் பாளையம். சரியா? சரி, நம்ம பள்ளிக்கூடம் ஒரு அரசாங்க பள்ளிக்கூடம், அப்படித்தால? சரி, இப்போ இந்த பள்ளிக்கூடத்துல நம்ம வித்தியாசமான முறையில கல்வி இன்னைக்கு உங்களுக்கு கற்பித்து தரப்போகிறேன். வழக்கமா சார் என்னென்ன பண்ணுவாங்க? வந்தா போர்டில் எழுதி போடுவாங்க, இல்லைன்னா புத்தகத்தை எடுத்து படிச்சு உங்களுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஹோம்ஒர்க் எல்லாம் செஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நோட்டு வழக்கமா திருத்துவோம். இப்படித்தால பார்த்துட்டு இருப்போம். சரி, இன்னைக்கு நீங்க பள்ளிக்கூடம் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணுவீங்க எல்லாரும்? வெரி குட். பாட புத்தகம் யாரும் படிக்கிறது இல்லை. அப்படித்தால டிவி தான் பார்ப்போம். உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. வெரி குட். சரி, அப்ப டிவி பாக்குற போது உங்களுக்கு பிடிச்ச சேனல் பாப்பீங்களா, பிடிக்காத சேனல் பாப்பீங்களா? என்ன பிடிச்ச சேனல் பாப்பீங்க? பாத்தியா, பொம்மை டிவி தான் பாப்பீங்க. இது உங்க வீட்டுல எங்க வீட்டுல மட்டும் இல்ல, உலகத்திலேயே எல்லா வீட்லயும் குழந்தைங்க இருக்கிற வீட்டுல எல்லா வீட்லயும் என்னதான் பாக்குறாங்க குழந்தைங்க? பொம்மை டிவி தான் பாக்குறாங்க. பெரியவங்களுடைய யார் சந்தோஷத்துக்காக யாரும் விட்டே கொடுக்க மாட்டாங்க. ஐயோ, இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதான் நான் ரிமோட்டே கொடுப்பேன்னு சொல்லி நீங்களா அடம் பிடிக்கிறீங்களா இல்லையா? அது மாதிரிதான் எங்க வீட்லயும் நடக்குது. சரி, இப்ப குழந்தைகளையும் பொம்மைகளையும் நம்ம பிரிக்கவே முடியாது. ஏன்னு கேட்டோம்னா, குழந்தைகளுக்கு பொம்மைனா அவ்வளவு பிரியம். உங்களுக்கு மட்டும் பிரியுமா? ஒரு சில பெரியவங்களுக்கு அந்த பொம்மையை பார்த்தோன்னா அதை தொட்டு பார்ப்பாங்க. பார்த்துருக்கிறியா? ஏன்னா பொம்மைகளை பார்த்து ஐயாச்சி இது வேண்டாம், நல்லாவே இல்லை அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? சொல்லவே மாட்டோம். பொம்மையில பார்த்தோன்னா அதை தூக்கி குழந்தைய கொஞ்சம் மாதிரி கொஞ்சமா இல்லையா? இப்ப அந்த மாதிரி பொம்மைகளை கொண்டுதான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதுமையான முறையில உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்? பாடங்களை சொல்லி கொடுக்க போறேன். பாடம் நடத்தி முடிச்சோன்னு உங்ககிட்ட கேள்வி கேட்பேன். கேட்கலாமா? குட்.
மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு. வெள்ளி நீலா மேகத்துல வாரது போல், மல்லிகைப்பூ பந்தாலோட வந்தது யாரு? சிறு ஓலையில உனனப்பா எழுதி வச்சேன், ஒரு எழுத்தறியாத காத்து வந்து இழுப்பது என்ன? குத்து விளக்கொளியே சிறு குட்டி நிலா ஒளியே, முத்து சுடரொளியே ஒரு முத்தம் நீ தருவாயா? குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு. மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல பேச்சு ஒண்ணு. குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்னு மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல. மயில் போல பொண்ணு ஒண்ணு, பொண்ணு ஒண்ணு. யாரு? நம்ம நிலாவா? நிலா, நிலா. நிலா, ஏன்டா செல்ல அழுகுறீங்க? என்னாச்சு? இவ்வளவு நேரம் இங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருந்த சத்தம் கேட்டுச்சு. அத்தை இவ்வளவு அழகா இருக்குதே, யார் பாடுனது அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் தேடி வந்தேன். ஏன் ஒருவேளை உனக்கு பாட்டு பிடிக்கலன்னு அழுகிறியாடா? அதெல்லாம் இல்ல தாத்தா, எனக்கு மனசுக்கு சங்கடமா இருக்கிற போது நான் பாடுவேன். என்னமோ இன்னைக்கு தெரியல தாத்தா, என் மனசு விட்டு அழுகணும் போல தோணுச்சு, அதனாலதான் அழுதுட்டு தாத்தா. என்னடா செல்லம், அப்ப இவ்வளவு அழகா பாடுன நீதானா? ஆமா தாத்தா, நான் தான் தாத்தா பாடுனேன். அப்படியா? அடடா, எவ்வளவு இனிமையான குரல். கொஞ்ச நேரத்துல என்னையவே நான் மறந்துட்டேன்னா பாத்துக்குவே, அவ்வளவு அழகா பாடுனேன். அதெல்லாம் இருந்து என்ன தாத்தா பிரயோஜனம்? என்னுடைய மனசுல நிறைய கஷ்டம் இருக்குது. என்னடா செல்ல சொல்ற? ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகலையா நீ? உன் தம்பி போற வழியில நான் பார்த்தனே, அவன் மட்டும் எனக்கு பாய் சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போனானே, ஏன் நீ போகலையாடா செல்லம்? அது ஏன் கேக்குறீங்க தாத்தா? பொட்ட புள்ள, நீ படிச்சு என்னடி பண்ண போற? நீ படிச்ச வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்னை ஸ்கூலுக்கு போக வேண்டாம்னு சொல்றாரு தாத்தா. என்ன காரணமாமா? ஏன் போக வேண்டாம்னு சொன்னாரு? தெரியல தாத்தா. ஆம்பளை பசங்க தான் படிச்சு அப்பாவையும் அம்மா வீட்டை எல்லாத்தையுமே காப்பாத்துவாங்களாமா. பொட்ட பிள்ளைங்க என்னைக்கு இருந்தாலும் படிச்சுட்டு இன்னொரு வீட்டுக்கு போறவதல்ல, நீ படிச்சு என்ன கிழிக்கவோ போற அப்படின்னு சொல்லி எங்க அப்பா என்னை போக வேண்டாம்னு சொல்றாரு தாத்தா. ஐயோ, இது ரொம்ப தப்பாச்சேமா. உனக்கு ஏற்பட்ட அநீதியை நான் களையாம விட மாட்டேன். வேண்டாம் தாத்தா, என்னுடைய கஷ்டம் துன்பம் என்னோடயே போகட்டும். எனக்கு ஏற்பட்ட கதி எந்த பொண்ணுக்கும் ஏற்படக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லாதரா செல்லம். நீ படிச்சு பெரிய மனுஷியாகி இந்த ஊருக்கு உன்னால நல்லது ஏற்படணுமா வேண்டாமா?
ஆமா தாத்தா, எனக்கும் கூட நிறைய கனவு இருக்குது. நான் படிச்சு பெரியவளாகி டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருக்குது தாத்தா. அது மட்டும் இல்லாம இதே கிராமத்துல நான் இலவசமா எல்லாத்துக்கும் வைத்தியம் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் தாத்தா. அந்த கனவு தான் இன்னைக்கு எனக்கு மண்ணள்ளி போட்டுட்டாங்க தாத்தா. அடடா, எவ்வளவு பெரிய உயர்ந்த லட்சியத்தை வச்சிருக்கிற உன்னைவா படிக்க விட மாட்டேன்றார் உங்க அப்பா. உங்க அப்பா என்னுடைய ஃப்ரெண்டு தான், நீ கவலையே படாத. நான் உங்க அப்பாட்ட பேசியாவது எப்படியாவது நான் உன்னை படிக்க வைக்கிறேன். வேண்டாம் தாத்தா, எங்க அப்பா ரொம்ப கோபக்காரரு. எங்க அப்பா ஏண்டி வரவன் போறவன்ட்டில என்னை பத்தி சொல்லி என்ன கேவலப்படுத்துறியான்னு சொல்லி வீட்டுக்கு போனோன்னு இந்த 2 ஜடையும் பிடிச்சு கரன்னு சுத்தி என்ன அடின்னு அடிப்பார் தாத்தா. வேண்டாம் தாத்தா, என்னால உடம்பு வலிக்குது தாத்தா, என்னை போட்டு அடிக்கிறாங்க. வேண்டாம் தாத்தா. நீ கவலையே படாத செல்லம், உனக்கு பதிலா நான் பேசுறேன். ஐயோ வேண்டாம் தாத்தா, எங்க அப்பா ரொம்ப கோவக்காரரு. கடைசியில உங்க மண்டையில இருக்கிற 4 முடியும் பிச்சுட்டு தான் விடுவாரு தாத்தா. வேண்டாம் தாத்தா. என் மண்டையில இருக்கிற முடியே போனாலும் பரவாயில்ல, இல்ல என் உடம்புல இருக்கிற உசுரே போனாலும் பரவாயில்ல, நீ கவலையே படாதம்மா. உன்னை படிக்க வச்சுட்டு தான் எனக்கு மறுவேளையே. உங்க அப்பாவை பார்த்து பேசி உன்னை மீண்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னமோ தாத்தா, ஆனா நான் சொன்னேன்னு சொல்லி வச்சிடாதீங்க. அவ்வளவுதான் தாத்தா, என்ன போட்டு அடிப்பாரு. உங்க அப்பா அடிக்காத மாதிரி உன்னைய பள்ளிக்கூடத்துக்கு திருப்ப அனுப்புற மாதிரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்க அப்பாவை திருத்த வேண்டியது இப்ப எனக்கு வேலையே. சரி, இப்போ பத்திரமா வீட்டுக்கு போச்செல்லாம். நாளைக்கு உங்க வீட்டுக்கு நான் வரேன், சரியா? சரிங்க தாத்தா. மணி, மணி. யாரு? நான் தாப்பா உன்னுடைய ஃப்ரெண்டு புகழேந்தி வந்திருக்கிறேன். எனக்கு இப்ப நேரம் இல்ல, நீ நாளைக்கு வா பார்க்கலாம். என்னப்பா, வீட்டு கதவை திறந்து கூட பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நீ பிஸி ஆயிட்டியா? நான் தான் உன்னுடைய ஃப்ரெண்டுன்னு சொல்றேன்ல, புகழேந்திப்பா. போட, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நாளைக்கு கேது வா, டைம் இருக்குதான்னு பார்த்து சொல்றேன். ஏப்பா, அத கதவை திறந்துதான் சொன்ன, என்ன வெளியே வாப்பா. அடடடடடடடட, பெரிய தொந்தரவா போச்சுடா அவனோட. நீயாடா இந்த ஊருக்குள்ள நல்லது செய்யறேன்னு சொல்லிட்டு வெட்டியா சுத்திட்டு இருக்கிறவந்தால நீ? சரிப்பா, நான் வெட்டியாவே சுத்திட்டு போறேன். எனக்கு பிடிச்சிருக்குது, நான் அதை செய்யறேன். உன்னை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னடா முக்கின விஷயம், முக்காத விஷயம்? போடா, எனக்கு நிறைய வேலை இருக்குது. என் வீட்டுக்காரி வேற நிறைய வேலை சொல்லிட்டு போயிருக்கிறா, அதையெல்லாம் செஞ்சு வைக்கலன்னா நீ யாரா செஞ்சு வைக்க போற? என்னப்பா, ஒரு அர்ஜென்டா உங்ககிட்ட பேசணும்னு வந்தா நீ இப்படி எரிச்சலாவே பேசுறியே. ஒரு நண்பன்கிட்ட இப்படிதான் பேசுவியா? சரி, வந்துட்ட, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. உன் பொண்ணு நிலா. ஆமா, நீலாதான். அதுல ஏதாவது பேருக்கு இது பிடிக்கலையா? இல்லப்பா, அவளை பார்த்தேன். கருப்பா இருப்பா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. அவளை பெத்த எனக்கே கவலை இல்ல, நீ ஏன் கவலைப்படுற? அட, சொல்ல வந்த விஷயத்த சொல்ல விடேன்ப்பா. குறுக்க இப்படி பேசுனீன்னா நான் சொல்ல வந்த விஷயத்தையே மறந்துடுவேன்ப்பா. அதுதான்டா எனக்கும் வேணும். நீ மறந்து இந்த இடத்த விட்டு எப்ப காலி பண்ணுவேன்னு தெரியல, அதனாலதான் இந்த மாதிரி பேசிட்டே இருக்கிற. சரிப்பா, விஷயத்துக்கு வரேன். வா. உன் பொண்ணு வர வழியில அழகா பாட்டு பாடிட்டு இருந்தாப்பா. அப்படியா? ஏதாவது வாங்கி கொடுத்தியா குழந்தைக்கு? இப்படியே பேசிட்டு இருந்தீனா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். சரிடா, சொல்றா. ஆனா கோவப்பட்டுருவா. உன் பொண்ணு அழகா பாடுனாப்பா. அந்த பாட்டை கேட்டேன்னு என்னையவே நான் மறந்துட்டேன்னா பாத்துக்குவேன். அப்புறம் அந்த பொண்ண நீ ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில
பையனை படிக்க வைக்கிறது பெரிய விஷயமா இருக்குது. இதுல இவ்வளவு எதுக்குடா நான் படிக்க வைக்கணும்? பொட்டை பிள்ளைய படிக்க வச்சு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு கல்யாணம் ஆனோன்னா நம்மளையெல்லாம் மறந்துடுவா. என்னைக்கோ ஒரு நாள் அப்பாவை பார்க்க வரேன், அம்மாவை பார்க்க வரேன்ட்டு வந்தாலும் தண்ட செலவு தான். அதனாலதான் அவளை ஒரு 14 வயசு ஆனோன்னா ஒரு பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாம். நம்ம கடமை முடிஞ்சதில்ல. அதனாலதான். என்னப்பா பேசுற? தெரிஞ்சுதான் பேசுறியா, தெரியாம பேசிட்டு இருக்கிறியா? ஏன் நம்ம இந்திய நாட்டுல எத்தனை பெண்கள் நிறைய கல்வி பயின்று பெரிய பெரிய சாதனைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு தினந்தோறும் செய்தித்தாள்லயும் தொலைக்காட்சியிலையும் நம்ம பார்க்கறது இல்லையா? ஏன் நாளைக்கு நம்ம நிலா கூட பெரிய டாக்டர் ஆகணும், இந்த கிராமத்துக்கு பொது சேவை செய்யணும் அப்படின்னு இருந்தாலும் சொல்றா. ஏன் அந்த குழந்தைய படிக்க வச்சா உனக்கு என்ன? ஆட போட. அதாவது பையனுங்களை படிக்க வச்சாதான்டா நம்மளுக்கு நாளைக்கு வருமானம். பிள்ளைங்களை படிக்க வச்சா செலவு தான்டா. அதனாலதான் இப்பயே சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என் பையன் படிச்சு பெரிய ஆளாகி என்னை காப்பாத்திடுவான். என்னப்பா சொல்ற? பெண் குழந்தைகள் படித்தா நம்ம நாட்டுக்கே முன்னேற்றத்தை ஏற்படும் எல்லாரும் சொல்லி பாடுபட்டு இருக்கிற வேளையில நீ இந்த மாதிரி சொல்றது ரொம்ப அவநம்பிக்கையால இருக்குது. ஒரு ஆண்மகன் கல்வி கற்றா அந்த கல்வி அவனுக்கு மட்டும்தான் பயன்படும். ஆனா ஒரு பெண் குழந்தை கல்வி கற்றா அந்த வீட்டுக்கும் அந்த நாட்டுக்குமே பயன்படும். உனக்கு தெரியாம போச்சா? இதைய வலியுறுத்திதால பாரதியார், பாரதிதாசன், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை இவங்கெல்லாம் பாட்டல் பாடியும் அந்த பாட்டையெல்லாம் கேட்டும் நீ இன்னும் திருந்தாம இருக்கிறியா? எனக்கே ரொம்ப வேதனையா இருக்கேப்பா. என்ன பாட்டு பாடுனாங்க? கொஞ்சம் பாடி காமிய பார்க்கலாம். தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னாள் உன் அன்னை. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னாள் உன் அன்னை. சிலை போல இணங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? விலை போட்டு வாங்கவா முடியும் கல்வி, வேலை தோறும் கற்று வருவதால் படியும். மலை பாலை அல்லவோ கல்வி, நீ வாயார உண்ணுவாய் போயன் புதல்வி, போயன் புதல்வி. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னாள் உன் அன்னை. படியாத பெண்ணாயிருந்தால் கேலி பண்ணுவார் என்னை எவ்வூரார் தெரிந்தால். கடிகாரம் ஓடும் முன் ஓடு, என் கண்ணல்ல அண்டை வீட்டு பெண்களோடு. கடிதாயிருக்கும் இப்போது கல்வி கற்றிட கற்றிட தெரியும் அப்போது. கடல் சூழ்ந்த இத்தமிழ் நாடு பெண் கல்வி பெண் கல்வி என்கின்றதன்போடு, என்கின்றதன்போடு. தலைவாரி பூச்சூடி உன்னை பாடசாலைக்கு போயென்று சொன்னாள் உன் அன்னை. சிலை போல இணங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய்? அடடடடா, என்ன அழகா பாடுறப்பா. நான் பாடுனது இருக்கட்டுப்பா, இந்த பாடல் வரிகளை நீ கவனிச்சியா இல்லையா? கவனிச்ச. என்னமோ தெரியலப்பா. ஆனா என் மனசுக்கு ஒண்ணு படுது, அதை நான் சொல்றேனே. என்னப்பா சொல்லு. பெண் கல்வி முக்கியம் அப்படிங்கிறத இந்த பாடல் வலியுறுத்துதுப்பா. இப்பவாது புரிஞ்சதே, ரொம்ப சந்தோஷம். இந்த பாடலை பாவேந்தர் பாரதிதாசன் உனக்காகவே எழுதின மாதிரியே எனக்கு தோணுது. இந்த பாடலை எழுதினது பாவேந்தர் பாரதிதாசனா?
ஆமாப்பா, அவர் இந்த மாதிரி பெண் குழந்தைகள் கல்விக்காகவே நிறைய பாடல்களை பாடியிருக்கிறார். இவர் எந்த இருக்காரு? இவரு புதுச்சேரி மாநிலத்துல பிறந்தவர். புதுச்சேரினா இந்த பாண்டிச்சேரின்னு சொல்லுவோமே அதுவா? ஆமாப்பா, இன்னைக்கு பெயர் மாற்றம் பெற்று அது புதுச்சேரி மாநிலமாக மாறி இருக்குது. அப்படியா? சரி, இவருடைய இயற்பெயரு கனக சுப்புரத்தினம் அதல்ல? அதேதாப்பா, இவருடைய இயற்பெயர் சுப்புரத்தினம். அவருடைய அப்பா பேரு கனகசபை, அவங்க அம்மா பேரு இலக்குமி அம்மையார். இவருக்கு வேற ஏதாவது சிறப்பு பெயர் இருக்குதா? கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது, அதான் கேட்டேன். இவருக்கு பாவேந்தர், புரட்சி கவிஞர் அப்படிங்கிற பெயர்லாம் கூட இருக்குது. அப்படியா? அதான் நான் படிச்ச காலத்துல எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தாரு, அதான் அப்படியே ஞாபகமா கேட்டேன். இவ்வளவு அறிவா பேசுற நீ உன்னுடைய பெண் குழந்தைக்கு ஏன் நீ கல்வியை மறுத்துட்ட? அது ஏப்பா கேக்குற? நான் ஒருத்தன் தான் வருமானம், என் பொண்டாட்டி அந்த காசு இந்த காசை கொடுன்னு புடிங்கிறா, என்ன பண்றது? சரி, அதான் பையன் மட்டும் படிக்கட்டுன்னு விட்டுட்டேன். என்னப்பா சொல்ற? கல்விக்கு செலவாகுதா? ஆமா, பின்ன சும்மாவா சொல்லி கொடுப்பாங்க? நோட்டு வாங்கி கொடுக்கணும், புக்கு வாங்கி கொடுக்கணும், பை வாங்கி கொடுக்கணும், செருப்பு, லொட்டு லொசுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். அப்புறம் செலவாகாம என்னப்பா பண்ணும்? என்னப்பா சொல்ற? இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்க பள்ளிக்கூடத்துல புத்தகங்கள், நோட்டு, பை, காலணிகள், பென்சில், இந்த மாதிரி 14 வகையான அனைத்து பொருட்களும் விலை இல்லாம தராங்க. அப்படியா? எனக்கு இது தெரியாம போச்சே, ரொம்ப நல்ல விஷயமா இருக்குதே. அது மட்டும் இல்லப்பா, பெண் குழந்தைகள் படிக்கிறதுக்குன்னு கல்வி ஊக்கத்தொகை வருடம் தோறும் கொடுக்கறாங்க. அப்படியா? அடடடா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் கூட படிச்சுட்டே இருந்திருப்பேனே. முதியோருக்கெல்லாம் உதவி தொகை கிடையாது. யார பாத்துறா முதியோர்னு? என்னை யாரும் முதியோர்னு சொல்லிடக்கூடாதுன்னு தான் இப்படி அழகா தாடி மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணி வச்சிருக்கிற. அதை விட்டு போட்டு நீ என்ன முதியோர்னுக்கிற. இதே என் பொண்டாட்டி முன்னாடி நீ சொல்லி இருக்கணும், அவளந்தான், அவளை உன்னை மொத்தன்னு மொத்தி இருப்பான். சரி சரி, அதை விடு. இப்பவே நம்ம வீட்டு பக்கத்தால இருக்கிற ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி நாதகவுண்டரன் பாளையத்துல நிறைய குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க. அந்த குழந்தைங்க பாடின பாட்டை கேட்டுட்டு தான் உங்ககிட்ட நான் பாடி காமிச்சேன். அப்படியா? அங்கதான் இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கிறாங்களா? அங்க மட்டும் இல்ல, தமிழகத்துல இருக்கிற அனைத்து பள்ளிக்கூடத்திலயும் இந்த மாதிரி அழகா குழந்தைங்க பாடிட்டு இருக்கிறாங்க. உன் குழந்தையும் பாடி நல்ல பெரிய ஆளாகி படிச்சு அவ டாக்டர் ஆகணுமா வேண்டாமா? ஆமாயா, கண்டிப்பா டாக்டர் ஆகணும். சரி, நீ சொல்லி கொடுத்ததுனால எனக்கு நல்ல அறிவு தெளிவா புரிஞ்சது. இப்பவே நான் போய் அந்த ஸ்கூல் எச்எம் காலில் கையில விழுந்தாவது நான் பள்ளிக்கூடத்துல சேர்த்த சொல்றேன். நீ ஒண்ணு காலையும் கையிலாம் உழுகவே வேண்டாம். நீ போனீனாவே அவங்களே உன்னுடைய குழந்தைய அன்பான முறையில பாத்துக்குவாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். இப்பவே போய் எச்எம் பார்த்துட்றேன், என் குழந்தை நிலாவை பள்ளிக்கூடத்துல சேர்த்திடுறேன். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் வந்த காரியம் நிறைவேறிடுச்சு. இதை இப்பவே போய் நான் நிலாட்ட சொல்லணும். ரொம்ப நன்றி மணி, நன்றி நன்றி. சரிப்பா, என்னுடைய அறிவு கண்ணை திறந்து வச்சதுக்கு உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். இத்தனை நாளா நீ வெட்டியா சுத்திட்டு இருந்தேன்னு நினைச்ச, ஆனா விவரமா தான் நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கிற. உண்மையிலுமே உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும்ப்பா. நன்றி நன்றி. சரிப்பா, நான் போய் நிலாவை பார்த்து இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்ல போறேன். சரிப்பா, நானும் தேடிட்டு தான் இருக்கிறேன். வந்தா நான் பார்த்தேன்னா வீட்டுக்கு வர சொல்றியா? சரிப்பா, இப்பவே நான் சொல்றேன். நிலா, வெளியே வாமா. வேண்டாம் தாத்தா, எங்க அப்பாவை கூட்டிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க அப்பா என்னை அடிக்கிறதுக்காகத்தான் என்ன கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க. இல்லடா செல்லம், உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்னது?
எங்க அப்பா என்னை போட்டு மொத்துறதா? அதெல்லாம் இல்ல சாமி. வெளியே வாடா செல்லம். உனக்கு உண்மையிலுமே உங்க அப்பாட்ட பேசி நான் பள்ளிக்கூடத்துக்கு போறக்கு சம்மதம் வாங்கிட்டேன். தெரியுமா தெரியாதா? வேண்டாம் தாத்தா, பொய் சொல்லாதீங்க தாத்தா. ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கிறேன். மேற்கொண்டு எனக்கு வேதனையை கொடுக்காதீங்க தாத்தா. எப்படியோ அடி உலக போகுது. சரி பரவாயில்ல, உங்க கடவுள் மேல பாரத்தை போட்டு நான் வெளியே வரேன். தாத்தா, எங்க அப்பா வரலையா? இல்லடா செல்லம், உண்மையிலுமே உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்னங்க தாத்தா? உன்னைய உங்க அப்பா பள்ளிக்கூடத்துல சேர்த்துறேன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்களா தாத்தா? உண்மையாத்தான் சொல்றீங்களா? உண்மையா தாண்டா செல்ல சொல்றேன். உண்மையிலுமே உங்க அப்பா உன்னைய நாளைக்கே, ஏன் இப்பவே நீ வீட்டுக்கு போனேன்னா போனோன்னா உன்னைய உங்க அப்பா பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போய் சேர்த்துறேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாளையில இருந்து நானும் பள்ளிக்கூடம் போவனா தாத்தா? ஆமாண்டா செல்லம், நீ எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வியா? சொல்லுங்க தாத்தா, கண்டிப்பா செய்யறேன். எனக்கு இவ்வளவு பெரிய உதவி செஞ்சு கொடுத்துருக்கீங்க. உங்களை நாம சொல்ற பேச்ச கேட்காமையா போயிருவேன் தாத்தா? சரிடா செல்லம், நீ சொன்ன மாதிரியே எனக்கு நீ இந்த ஊர்ல படிச்சு பெரிய ஆளாகி டாக்டர் ஆகி எல்லா மக்களுக்கும் இலவசமா சேவை செய்வியா? நிச்சயமா செய்வேன் தாத்தா. கண்டிப்பா உங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றுவேன் தாத்தா. எல்லா குழந்தைகளோடையும் நானும் நல்லா படிச்சு நம்ம கிராமத்துக்கு டாக்டர் ஆகி நிறைய சேவை செய்வேன் தாத்தா. ரைட்ரா செல்லம், நல்லா படி. உனக்கு என்ன உதவி வேணுமோ இந்த தாத்தாட்ட கேளு, கட்டாயம் நான் செய்வேன். சரிங்க தாத்தா, ரொம்ப நன்றிங்க தாத்தா. தாத்தா, உங்களுக்கு நான் ஒண்ணே ஒண்ணு தரணும்னு ஆசையா இருக்குது. என்னடா செல்லம்? ஊவா. ரொம்ப நன்றிடா தங்கம். சரி, நீ நல்லா படிக்கணும். ஓகேயா? பாய் பாய். நாளையில இருந்து நானும் பள்ளிக்கூடம் போறேனே. நாளையில இருந்து நானும் பள்ளிக்கூடம் போறேனே. ஐயா ஜாலி.